Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about demonstration of end osmosis with the help of potato osmoscope. உட்சவ்வூடு பரவுதலை உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப்பின் மூலமாக நாம் நிறுவப் போகின்றோம். அப்போ உட்சவ்வூடு பரவல் end osmosis அது போகிறதுக்கு முன்னாடி we know what is osmosis. Osmosisனா நமக்கு என்னன்னு தெரியணும். What is the role of osmosis in plants? தாவரங்களில் ஆஸ்மாசிஸ் என்ன செய்கிறது? சவ்வூடு பரவல். அது தெரிஞ்சால் இது அப்புறமா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போவோம். Osmosis is nothing but movement of water molecules from the solution of lower concentration to the solution of higher concentration through a membrane until the water molecules are evenly distributed. நீர் மூலக்கூறுகள் கரைசலின் செறிவு குறைவாக உள்ள ஓர் இடத்திலிருந்து கரைசலின் செறிவு அதிகமாக உள்ள ஓர் இடத்தை நோக்கி சவ்வை ஊடுருவி பரவினால் சவ்வூடு பரவல் என்று பெயர். மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ஃப்ரம் த சொல்யூஷன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன் டு த சொல்யூஷன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ அ மெம்ப்ரேன் until the water molecules are evenly distributed. நீர் மூலக்கூறுகள் கரைசலின் செறிவு குறைவாக உள்ள ஓர் இடத்திலிருந்து கரைசலின் செறிவு அதிகமாக உள்ள ஓர் இடத்தை நோக்கி சவ்வின் வழியாக சரிசமமாக பகிரப்படும் வரை பரவினால் அதற்கு சவ்வூடு பரவல் என்று பெயர். This osmosis, imbibition and diffusion mainly responsible for absorption and conduction of water and minerals in plants. உள்ளீர்த்தல், பரவல், சவ்வூடு பரவல் ஆகிய மூன்று நிகழ்வுகளும் தான் தாவரங்களில் நீர் மற்றும் கனிமப் பொருட்கள் கடத்தப்படுவதற்கு உதவுகிறது. root hair absorb water and minerals. வேர் தூவியானது நீர் மற்றும் கனிமப் பொருட்களை உறிஞ்சும். It conducted to the aerial parts of the plant through xylem. xylem ட்ரக்கீடுகளின் மூலமாகவும் xylem குழாய்களின் மூலமாகவும் கீழிருந்து மேல் நோக்கி கடத்தப்படும் நீர் மற்றும் கனிமப் பொருட்கள். இந்த translocation of water and minerals நீர் மற்றும் கனிமப் பொருட்கள் கடத்தப்படுவதற்கு these three physical forces plays a vital role. இந்த கடத்தப்படுவதில் இந்த மூன்று இயற்பு திறன்களும் பங்கேற்கின்றன. ஆஸ்மாசிஸ் சொல்லிட்டேன், இம்பாபிஷன் டிஃப்யூஷன் சொல்லிட்டு இங்கே ஓடி வரும். வாட் இஸ் இம்பிபிஷன்? உள்ளீர்த்தல் என்றால் என்ன? ஏன்னா இது படிக்கிறப்ப இதெல்லாம் தெரிஞ்சுன்னா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் வெரி சிம்பிள். Uptake of water by substances which do not dissolve in water and the process results in swelling of the substance is said to be imbibition. நீரில் கரையாத பொருட்கள் நீரை ஈர்த்து பருக்கும் திறனைத்தாம் நாம் உள்ளீர்த்தல் என அழைக்கிறோம். Uptake of water by substances which do not dissolve in water and the process results in swelling of the substance is said to be imbibition. நீரில் கரையாத பொருட்கள் நீரை ஈர்த்து பருக்கும் திறனைத்தாம் பெருக்கும் திறனைத்தாம் நாம் உள்ளீர்த்தல் என அழைக்கிறோம். அம்மா வீட்டில் கொண்டக்கடலை சுண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி கொண்டக்கடலை சுண்டலை வாட்டரில் ஊற வைப்பா, நீரில் ஊற வைப்பா. நெக்ஸ்ட் டே பார்த்தேன்னா சின்னதாக இருக்கக்கூடிய கொண்டக்கடலை குண்டு கொண்டக்கடலையாக மாறிடும். திஸ் இஸ் செட் டு பி இம்பாபிஷன். ஆல் த செல் வால் மெட்டீரியல்ஸ் எக்ஸப்ட் சுபரின் has got the ability to imbibe water. செல் சுவரில் காணப்படுகின்ற பொருட்கள் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், கியூட்டின், கைட்டின் எல்லாரும் நேர் நாட்டம் கொண்ட பொருட்களை பெற்றிருப்பர். they absorb water, they imbibe water. சூபரினை தவிர செல்வால் மெட்டீரியல் எல்லாம் நீரை உறிஞ்சுவார்கள். கோந்து போட்ட எல்லாம் கோந்து வாட்டரை உறிஞ்சிக்கும். இதுக்கு இம்பாபிஷன் பேர். வாட் இஸ் டிஃப்யூஷன்? பரவல் என்றால் என்ன? Movement of solid or liquid or gaseous particles from the place of its higher concentration to lower until the molecules are evenly distributed throughout the available space. திட திரவ வாயு மூலக்கூறுகள் கரைசலின் செறிவு அதிகமாக உள்ள ஒரு இடத்திலிருந்து குறைவாக உள்ள ஒரு இடத்தை நோக்கி, கரைசல் வேண்டாம், செறிவு அதிகம் உள்ள ஒரு இடத்திலிருந்து செறிவு குறைவாக உள்ள ஒரு இடத்தை நோக்கி சரிசமமாக பகிரப்படும் வரை பரவினால் அதை நாம் பரவல் என அழைக்கிறோம்.
movement of solid or liquid or gaseous particles from the place of its higher concentration to lower until the molecules are evenly distributed throughout the available space. திட திரவ வாயு மூலக்கூறுகள் செறிவு அதிகமாக உள்ள ஒரு இடத்திலிருந்து செறிவு குறைவாக உள்ள ஒரு இடத்தை நோக்கி சரிசமமாக பகிரப்படும் வரை பரவினால் பரவல். காஃபியை நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். பால் இருக்கும், அந்த மில்கில் நம்ம சுகரை போடுவோம், கரைஞ்சு பால் முழுக்க திதிக்கும். ஸ்வீட்னஸ் ஆஃப் த மில்க் ஆஃப்டர் ஆடிங் சுகர், கேன் சுகர். ரெண்டாவது, அப்போ திடப்பொருளை போட்டுட்டேன், சாலிடை போட்டாச்சு. லிக்விட் டிகாஷனை ஊற்றுவீங்க மேலே, அப்படியே டம்ளர் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகும். இட் இஸ் அ டிஃப்யூஷன். அந்த டிகாஷனை ஊற்றி ஒரு ஆற்றுவேல் பாருங்களே, அப்பொழுது இந்த காஃபியோட அரோமா நம்ம மூக்குக்கு வரும், அப்படின்னு ரசித்து இழுப்போம். அப்போ இந்த காஃபி நம்ம தயார் பண்ணுறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டிஃப்யூஷன். சாலிடும் அதில் இருக்கும், லிக்விடும் இருக்கும், கேஸஸும் இருக்கும். திரவ வாயு மூலக்கூறுகள் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். பால் முழுக்க சுகர் மிக்ஸ் ஆகி, தட் இஸ் அந்த டிகாஷனும் மிக்ஸ் ஆகி அந்த அரோமாவோடு நமக்கு வரது பாருங்களேன். இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் த்ரூ அ மெம்பரேன் இஸ் செட் டு பி ஆஸ்மாசிஸ். சவ்வின் வழியாக பரவல் நடைபெற்றால் அதை சவ்வூடு பரவல் என்று அழைக்கின்றோம். ஏன்னா ரூட் ஏர் வாட்டரை அப்சார்ப் பண்ணி லீஃப் வரையும் போகணுன்னா வேர் துவிகளினால் உறிஞ்சப்பட்ட நீரானது இலை வரை செல்ல வேண்டும் என்றால் தீஸ் 3 physical forces plays an important role. இந்த 3 இயற்பு திறன்களும் முக்கிய பங்கினை வகிக்கின்றன. இப்போ நமக்கு ஆஸ்மாசிஸ் வேணும், அதை சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வருவோம். திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ஃப்ரம் த சொல்யூஷன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன் டு த சொல்யூஷன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ அ மெம்பரேன் until the water molecules are evenly distributed. நீர் மூலக்கூறுகள் கரைசலின் செறிவு குறைவாக உள்ள இடத்திலிருந்து கரைசலின் செறிவு அதிகமாக உள்ள ஒரு இடத்தை நோக்கி சவ்வை ஊடுருவி பரவினால் அதற்கு சவ்வூடு பரவல் என்று பெயர். அதில் 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் எண்ட் ஆஸ்மாசிஸ், உட்சவ்வூடு பரவுதல். Another is X-osmosis, வெளிச்சவ்வூடு பரவுதல். This potato osmoscope used to demonstrate end osmosis in plants. தாவரங்களில் உட்சவ்வூடு பரவுதலை நிறுவ உதவுகின்ற ஒரு சோதனைக்கு உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் என்ற பெயர். இது போகிறதுக்கு முன்னாடி உனக்கே தெரியும், see this potato. உருளைக்கிழங்கு, the botanical name is Solanum tuberosum. உருளைக்கிழங்கனுடைய தாவரவியல் பெயர் உனக்கு தெரியும், Solanum tuberosum என்று அழைப்பார்கள். It is a modification of stem. இது தண்டின் மாறுபாடு ஆகும். Due to the excessive storage of reserve food material, it is somewhat swollen in nature. அதிக அளவு ஸ்டார்ச் ஆனது சேமித்து வைக்கப்படுவதன் காரணமாக இது இவ்வாறு குண்டாக காணப்படுகிறது. அப்போ இங்கே ஃபுட்டு ஸ்டோர் ஆகிருக்கு, உணவானது சேமிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உணவை யார் சேமிச்சிருப்பாங்க? பேரன் கைமா, the tissue store food material. இதன் உட்புறத்தே காணப்படுகின்ற பேரன் கைமா தான் உணவினை சேமித்து வைக்கிறது. ஸோ இட் இஸ் அ லிவிங் டிஷ்யூ. இது உயிருடன் காணப்படுகின்ற ஒரு திசு என்பதை மறந்துவிடாது. இதை வச்சுட்டு we are going to demonstrate osmosis. இந்த பொட்டேட்டோ மூலமாக we are going to demonstrate end osmosis, உட்சவ்வூடு பரவுதலை இந்த உருளைக்கிழங்கின் துணை கொண்டு நாம் நிறுவ இருக்கின்றோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு இது மாதிரி எடுத்துக்கணும். டேக் அ பொட்டேட்டோ டியூபர். நெக்ஸ்ட் வாட் ஆர் கோயிங் டு டூ, இதை எடுத்துட்டு அப்புறமா ரிமூவ் த அவுட்டர் ஸ்கின். வெளிப்புறத்தை காணப்படுகின்ற தோலினை இதுமாரி அதிலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். இதுமாரி வெளியில் இருக்கக்கூடியதை நீ ரிமூவ் பண்ணுற பற்றி ஒன்றும் யூ ஷுட் பீல் அவுட் த அவுட்டர் ஸ்கின். இதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இதை கட் பண்ணிவிட்டு see here the entire skin is removed. வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை முழுக்க ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறமா சின்னதாக ஒரு கத்தியை வச்சுட்டு நைஃபை வச்சுட்டு உள்ள சென்டரில் இது மாதிரி ஒரு ஹோலை க்ரியேட் பண்ணு. இங்கே வரிசையாக போட்டிருப்பேன். ஸ்டெப் 1, take a peeled potato tuber. This is potato tuber, உருளைக்கிழங்கு. இது peeled potato tuberனா தோல் நீக்கப்பட்ட உருளைக்கிழங்கு. இதை எடுத்ததுக்கு அப்புறமா மேக் அ கேவிட்டி இன்சைட். இது மாதிரி இருக்கிறதுல இந்த கத்தியை வச்சுட்டு உள்ள ஒரு குழி மாதிரி வெட்டிவிடும், கேவிட்டியை ஃபார்ம் பண்ணுற. தென் fill the cavity with concentrated sugar solution. சர்க்கரை இருக்குது பற்றி ஒன்றும், சர்க்கரையை எங்கே கரைச்சி வச்சுருக்கேன். see here, நம்ம சர்க்கரை இருக்குது பார்த்தீங்கன்னா கேன் சுகர், அதை வாட்டரில் கரைச்சிட்டேன்னா யூ கெட் கான்சன்ட்ரேட்டட் சுகர் சொல்யூஷன். அதிக அடர்வு உள்ள சர்க்கரை கரைசலானது காணப்படும். இந்த அதிக அடர்வு சர்க்கரை கரைசலை எடுத்து இந்த உள்ள கேவிட்டி இருக்குது பாருங்களே, இந்த கேவிட்டி உள்ளே ஃபில் பண்ணிடணும். உட்புறத்தை காணப்படுகின்ற துளையினுலே இதை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இனிஷியல் லெவலில் நோட் பண்ணிக்கணும். இங்கே பின் இருக்குது பற்றி ஒன்றும், இது மாதிரி ஒரு பின்னை எடுத்துட்டு
இனிஷியல் லெவலில் நோட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கொடுத்துடணும். Then it is placed in a beaker containing pure water. இதை எடுத்து ஒரு பீக்கர் கிடைக்கல, அதனால் இந்த கிளாஸ் எடுத்துன்னு வந்தேன், உனக்கு பெருசாக இருக்கும். இதில் இட் கண்டைன் பியூர் வாட்டர், தூய நீரானது இதில் காணப்படுகிறது. இது உள்ள இதை வச்சுடுற. திஸ் செட்டப் இஸ் செட் டு பி பொட்டேட்டோ ஆஸ்மாஸ்கோப். இதுக்கு உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப்னு பேர். இதை தூக்கி வாட்டரில் வச்சுடுறேன், பியூர் வாட்டர். இதை அப்படியே வச்சுட்டு 10 minutes பார்க்கணும். ஆஃப்டர் 10 minutes இதை பார்த்து எல்லாம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நீ பார்க்கின்ற சமயத்தில் what will happen, அதை டேபுலேட் பண்ணிக்கும். அப்சர்வ் த சுகர் சொல்யூஷன் லெவல் ஆஃப்டர் 10 minutes. இதன் உட்புறத்தே காணப்படுகின்ற சர்க்கரை கரைசலின் அளவினை 10 நிமிடத்திற்கு பின்னர் பார். அதை அப்படியே நோட் பண்ணிக்கோ. what will happen, என்ன ஆயிருக்கும். இதை 10 minutes கழிச்சு பார்த்தோன்னா பார்க்கின்ற சமயத்தில் எந்த இடத்துல ஆரம்பத்தில் இனிஷியல் சுக்ரோஸ் லெவல் சுகர் லெவல் இருந்ததோ அதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? ஹியர் எண்டாஸ்மாசிஸ், உட்சவ்வூடு பரவல் நடந்தது. எப்படி சார்? இது பியூர் வாட்டர், வெளியில் காணப்படுவது தூய நீர், உட்புறத்தே காணப்படுவது சுக்ரோ சொல்யூஷன் ஆர் சுகர் சொல்யூஷன். உட்புறத்தே சர்க்கரை கரைசல் காணப்படுகிறது. இட் இஸ் லெஸ் கான்சன்ட்ரேட்டட், இட் இஸ் மோர் கான்சன்ட்ரேட்டட். இதற்கு அடர்வு குறைவு, இதற்கு அடர்வு அதிகம். What will happen? Movement of water molecule from the solution of lower concentration to the solution of higher concentration through a membrane, endosmosis takes place. நீர் மூலக்கூறுகள் கரைசலின் செறிவு குறைவாக உள்ள ஒரு இடத்திலிருந்து கரைசலின் செறிவு அதிகமாக உள்ள ஒரு இடத்தை நோக்கி சவ்வை ஊடுருவி பரவினால் சவ்வூடு பரவல் என்று பெயர். So this experiment used to demonstrate endosmosis in living cells. உயிருள்ள செல்களிலே உட்சவ்வூடு பரவுதலை நிறுவ உதவுகின்ற ஒரு சோதனைக்கு பெயர்தான் this potato osmoscope, உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் என்ற பெயர். இதை இன்னும் சிம்பிளாக நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். என்ன பண்ணுறது சார்? இது மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறது, சும்மா ஸ்லைஸ் போடும், இப்படி வெட்டுற. see here, இப்படி வெட்டிட்டு இதில் பார் சின்னதாக ஒரு ஸ்லைஸ் போடுறோம். ஸ்லைஸ் நம்பர் 1, ஸ்லைஸ் நம்பர் 2, 2 ஸ்லைஸ் போட்டுட்டோம். இந்த 2 ஸ்லைஸில் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்லைஸை எடுத்து பியூர் வாட்டரில் போடுறது. ஒரு சிறு துண்டானது தூய நீரிலே இடப்படும். Another slice is placed in a salt solution. உப்பு நீரிலே அடுத்ததை போடுறது. உப்பு கரைசல், இது உப்பு கரைசலில் வச்சுக்கலாம். அது பியூர் வாட்டர், இது உப்பு கரைசலில் வச்சுருக்கோம். ஒரு 10 to 15 minutes கழித்து பார்க்கறது. 10 to 15 நிமிடங்கள் கழித்து பார்த்தால் what will happen? This experiment used to demonstrate endosmosis as well as exosmosis. இப்போ நான் காமிச்சது உட்சவ்வூடு பரவுதல் வெளிச்சவ்வூடு பரவுதல் ரெண்டையும் நிறுவ முடியும். எப்படி? முதல்ல பியூர் வாட்டரில் தூக்கி போட்டிருக்கோம். இது சாதாரணமாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு பியூர் வாட்டரில் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தேல்லாம் இங்கே பாருங்க, உள்ள நீர் சென்றதன் காரணமாக இது அப்படியே ஹியர் எண்டாஸ்மாசிஸ் டேக்ஸ் பிளேஸ். அதனால் அப்படியே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக டர்ஜிடாக விரைத்து கொண்டு காணப்படுகின்ற நிலையினை இது அடையும். ஏன்னா பியூர் வாட்டர் லெஸ் கான்சன்ட்ரேட்டட், இது உள்ளே இருக்க புரோட்டோபிளாஸ்ட் மோர் கான்சன்ட்ரேட்டட், வெளியில் வாட்டர் பிளாஸ்மா சவ்வு வழியாக உள்ளே போய் எண்டாஸ்மாசிஸ் நடந்து இது திக்காக மாறி இருக்கும். ஸ்மால் பீஸ் ஆஃப் பொட்டேட்டோ placed in the water, pure water, what will happen? Endosmosis takes place. Pure water is less concentrated, the protoplast is more concentrated. Through plasma membrane, endosmosis takes place. தூய நீரில் இடுகின்ற சமயத்தில் தூய நீர் என்பது அடர்வு குறைந்தது, இங்கே அடர்வு ஜாஸ்தி. பிளாஸ்மா சவ்வின் வழியாக உள்ள வாட்டர் போனதுனால இது மாதிரி தடித்து காணப்படும். It will become turgid. அடுத்தது உப்பில் போட்டதுன்னு சொன்னேன். நார்மலாக தூக்கி உப்பில் போட்டதுக்கு என்ன ஆகும் என்ன பாருங்க. See here, see the potato, you find the curling, வளைஞ்ச மாதிரி இருக்கும். அங்கே ரொம்ப ஸ்டிஃபாக மாதிரி இருந்தது, இங்கே வளைஞ்ச மாதிரி இருக்குது, மென்மைத்தன்மையை அடைந்திருக்கிறது. எப்படி? இது நம்ம உப்பு கரைசலில் போட்டிருக்கோம். The salt solution is more concentrated than this potato. பொட்டேட்டோ உள்ள இருக்க புரோட்டோபிளாஸ்டோட வெளியில் வாட்டர் கம்மியாக இருக்கும். வாட் will happen? உப்பு கரைசலில் இதை தூக்கி சாதாரணமான உருளைக்கிழங்கை போட்டப்ப இதுலேருந்து வாட்டர் வெளியில் போய், பிகாஸ் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல் ஃப்ரம் த சொல்யூஷன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன் டு த சொல்யூஷன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன். புரோட்டோபிளாஸ்ட் உள்ளே இருக்க வாட்டரில் எடுத்துட்டோன்னா இட் இஸ் லெஸ் கான்சன்ட்ரேட்டட், வெளில எடுத்துட்டே எல்லாம் மோர் கான்சன்ட்ரேட்டட். அப்போ உள்ளேருந்து வாட்டர் வெளில வரதுனால
ஃப்ளாசிடாக மாறி இருக்கும். அங்கே டர்ஜிட்னு சொன்னேன், விரைத்து கொண்டிருக்கும். இது தளர்ச்சி அடைந்து காணப்படும். இங்கே நடந்திருக்கிறது எக்ஸாஸ்மாசிஸ். ஸோ உருளைக்கிழங்கு வெறும் ஸ்லைஸ் எடுத்து பியூர் வாட்டரில் போட்டால் இது மாதிரி ஹார்டாக மாறிடுறது. ரெண்டையும் பார்த்தால் யூ ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். இது பியூர் வாட்டரில் போட்டது சீஹியாள் எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்டிஃபாக இருக்கும், ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். எண்டாஸ்மாசிஸ் நடந்திருக்கு. இதை எடுத்துட்டோன்னா நம்ம போட்டது சால்ட் சொல்யூஷனில் போட்டது, உப்பு நீரில் இடப்பட்டது. இங்கே பாருங்கள் கேர்ல் ஆகிருக்கு, சாஃபன் ஆகிருக்கும். உள்ளேருந்து இங்கே வெளியில் வாட்டர் வந்துடுத்தோ ஹியர் எக்ஸாஸ்மாசிஸ் வெளிச்சவூடு பரவுதல். இங்கே வெளியிலேருந்து வாட்டர் உள்ள பேருக்கு உட்சவூடு பரவுதல். ஸோ இட் இஸ் சம்வாட் ஹார்ட். இதை வச்சுன்னு ப்ரூவ் பண்ணலாம். இதோட ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம உலர் திராட்சைன்னு சாப்பிடுவோம், ரெசன்ஸ் சீஹியாள். இதை சாப்பிட்டோன்னா அதுவும் பிளாக் உலர் திராட்சைன்னு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் சீஹியாள். இது பிளாக் உலர் திராட்சை ரெசன்ஸ். இதை தூக்கி வாட்டரில் போட்டுடுறது. உங்களுக்கே தெரியும் இந்த லைவ் செல்ஸ் தான் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இதை தூக்கி நம்ம எதில் போடுறோன்னா வாட்டரில் போட்டோன்னா இங்கே பாருங்கள் இந்த உலர் திராட்சை எவ்வளோ குண்டாக மாறி இருக்கு பாருங்கள். ரியல் திராட்சை பழம் மாதிரியே மாறி இருக்கு பாருங்கள் சீஹியாள். தெரியுறதா? அங்கே பார்த்தப்போ ஒல்லிப்பிச்சானாக இருந்தது, இங்கே பயங்கர குண்டாக இருக்குது. அப்போ பியூர் வாட்டரில் போகிறப்ப என்னாகும்னா வெளியிலேருந்து வாட்டர் உள்ளே போனதுனால இந்த கண்டிஷன். இது ரெண்டையும் காமிக்கிறேன் பாருங்க. சி தீஸ் டூ ஏரியாஸ். இங்கே இருக்கிறது ட்ரைடு ரெசன்ஸ், இது வாட்டரில் போட்ட ரெசன். இது ரெசன் சாதாரண காய்ந்த உலர் திராட்சை, இது நீரில் இடப்பட்ட உலர் திராட்சை. இங்கே என்ன நடந்திருக்கு? எண்டாஸ்மாசிஸ் takes place. That's why the resin is somewhat swollen in nature. இப்போ ரெண்டு விரலையும் பாருங்க, see the difference. So we can prove this endosmosis with the help of resins also. இந்த உலர் திராட்சையின் துணை கொண்டு கூட நம்மால் இந்த உட்சவூடு பரவுதலை நிறுவ உதவும். இதே மாதிரி நம்ம வேறு எதாவது வச்சுக்கலாம் அப்படின்னா, இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொரக்கான்னு சொல்லுவோம் பாருங்க, பாட்டில் கார்டு. இதை நம்ம கட் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த இடம் இருக்குது பாருங்க, வாட் இஸ் திஸ்? பீட்டா வல்காரிஸ், பீட்ரூட் சொல்லுவோம். பீட்ரூட்டை கட் பண்ணி அதுலேயும் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி குட்டி குட்டியான எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். we can demonstrate osmosis. சவ்வூடு பரவுதலை நம்மால் எளிமையாக இந்த சோதனைகளின் மூலமாக விளக்க முடியும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.